அசோக், நீ குதிரை இல்ல, குதிரை மேல இருக்கிற ராஜா. குதிரை வீரன் நிதானமாவும் வேகமாவும் இருக்கணும். அதனாலதான் துரத்துறேன். ஷியர் அப். நாளைக்கு அந்த பொண்ணு இங்க வேலைக்கு வரணும். வரவே அப்புறமா பாக்குறேன். மே ஐ கம் இன் சார்? அந்த அபி டெய்லர் பேர்ல ஜாப் ஆஃபர் ஒன்று ரெடி பண்ணி வைங்க. ஷியோர் சார். சேலரி டீடைல்ஸ் எதுவும் போட வேணாம்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துடலான்னு சொல்லுங்க. அவங்க உங்க ஃப்ரெண்டா? ரொம்ப நெருக்கலாம் இல்லை சார். அவங்க டெய்லர், நான் அவங்க கஸ்டமர். அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஒரு நல்ல கஸ்டமரா உங்க டெய்லர்கிட்ட பேசுங்க. இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனியில் அவங்களுக்கு நம்பர் 1 பொசிஷனில் ஜாப் ரெடியாக இருக்குன்னு புரிய வைங்க. ஷியோர் சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். ஓகே. அவங்க எப்படி பேசினா ஒத்துப்பாங்களோ மெயினாக அந்த மாதிரியே பேசுங்க. ஓகே சார். அந்த மாதிரி டேலண்டட் பர்சன்ஸ்லாம் எப்போ கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் பேசுவாங்க. புரியுது சார். நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கோ ஹெட். ஐ எம் லீவிங் சார். என்ன மூர்த்தி, 13 கார்டும் ஜோக்கரா இருக்கா? கார்டு இறக்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ஏய், என்ன ஜெயிச்ச மதப்பா? விடுமூர்த்தி, விளையாட்டுல வெற்றியும் தோல்வியும் சகஜம். அன்னைக்கு நீயும் தானே ஜெயிச்ச, அப்புறம் என்ன? ஆமா, மூர்த்தி ஜெயிக்கிறது திருவிழா மாதிரி. தீபாவளி பொங்கல் போல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இதோ முடிஞ்சிச்சு. என்ன மூர்த்தி, எந்திரிச்சிட்ட? ஆடலையா? மூடு சரியில்லை. 2 லாட்ஜ் போட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. சார், சொல்லுங்க மேடம். அவரை பார்த்துட்டீங்களா? இப்பதான் உள்ள வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு லார்ஜ் கடை விடுறா. ஆளை பார்த்துட்டேன் மேடம். நான் பேசிட்டு உடனே லைன்ல வரேன். அவரை பார்த்து பேசிட்டு எனக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. ஹலோ மேடம், இந்த அபி டெய்லரோட அப்பாவை பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் கிளப்புக்கு வந்திருக்கேன் மேடம். ஆனா ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லோக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிளாஸ் பீப்பிள் அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஆள் கிட்ட நீ என்ன பேச போற? அதான் மேடம், அபியை எப்படியாவது வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்ல வைக்கலான்னு பேச சொன்னாங்க. யாரு? நம்ம அசோக் சாரும் சுபத்ரா மேடமும். அவனோட தகுதியை விட்டுட்டு யார்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. தோல்வி பயம் விரட்டுது. ஓகே, ஜஸ்ட் பேசிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே மேடம். ஓகே. நரணா, அன்னைக்கு ஜெயிச்சோன்னு என்னாச்சு? பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணல. நியாயமான ஆள் தானே. 2 லாட்ஜ் கொடுறா. முதலாளி திட்டுவாருண்ணே இது மாதிரி கொடுத்தா. டேய், இந்த சுந்தரமூர்த்திக்கு கடன் கொடுத்தா கூட அவர் திட்டுவாரு. 2 லாட்ஜ் கொடுறா. நீ அவர் இருக்கும்போது வந்து எவ்வளோ வேணா கடன் வாங்கு, இங்கே வந்து எவ்வளோ வேணா குடி, என்ன வேணா பண்ணு. ஆனால் நான் இருக்கும்போது கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. புரிஞ்சுங்கண்ணே, காசு இல்லாமல் தர முடியாது. ஓனர் திட்டுவாரு. எக்ஸ்கியூஸ் மீ. சார், 1 லார்ஜ் விஸ்கி. அப்புறம் சார் என்ன கேட்கிறாரோ அவருக்கு தேவையான அளவு கொடுங்க. ஹாய் சார். அசோக் ஃபேஷன் டிசைனரோட மேனேஜர். ஓகே, கொஞ்சம் அப்படி உட்காந்து பேசுவோமா? வாங்க வாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. உட்காருங்க சார். இப்போ வந்துடும் சார். சார் எடுத்துக்கங்க. சியர்ஸ். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பூதம் சார், பூதம். அந்த அலாவுதீன் அற்புத விளக்குல இருந்து வெளியே வருமே அந்த பூதம் சார். இனிமே பாருங்களேன், தினமும் நீங்க கேக்குறதெல்லாம் இந்த பூதம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. உங்க வீட்டுல இருக்கிற விளக்க தேய்ச்சா போதும், மாசம் பூரா காசா கொட்டும். புரியலையே. உங்க பொண்ணு அபிதான் அலாவுதீனோட விளக்கு. சொல்லவே இல்லையே. ஆமா சார். இப்ப எங்க கம்பெனி இருக்குல்ல, அசோக் ஃபேப்ரிக், அதான் அலாவுதீனோட பூதம். உங்க பொண்ணு அபி மட்டும் எங்க கம்பெனியோட சீஃப் டிசைனரா வந்தா போதும் சார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஒரே காசு, பணம், துட்டு, மணி மணி. இப்ப புரியுதா?